ஐயோ, இங்கெல்லாம் ஓகே, அங்கே தான் பயமாக இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தா முடியுமா? ஆடுதுப்பா. பாரு, இந்த கம்பியை தாண்டி எப்படி வர்றது? ஏயா, அங்கெல்லாம் புடியே இல்லைப்பா. இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். நான் எங்கே நிற்கிறேன் தெரியுமா? சஸ்பென்ஷன் பற்றி ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். போகலாம் போகுது சஸ்பென்ஷன். அது காட்டு வழியா போய் தான் போகுது. சரி, காட்டு வழியா போவோம். என்ன ரோடு கொஞ்சம் மொக்கையா இருக்கு. ரோடு தாறுமாறாக தகுதித்துவம் போடுது. இது வந்து காட்டு வழி அப்படின்றதுனால மிருகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நமக்கு இந்த மாதிரி பாதைகளில் வண்டி ஓட்டுறதான் ரொம்பவே பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் தாமதம் ஆனாலும் பரவாயில்ல, காட்டு வழியே மிருகங்கள் வந்தாலும் பரவாயில்ல, போயிடுவோம். போகிறதுக்குள்ளே இருட்டுச்சுன்னா அவ்வளோதான் மாட்டிப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே போகிறது இருட்டிடும். 1 மணி நேரத்துக்குள்ளே போகிறோம். மணி 5. மேக மூட்டம் இருக்கிறதுனால கன்ஃபார்மாக இருட்டிடும். இல்லைப்பா, காட்டுலாம்ப்பா, வயல்வெளிப்பா, ஃபுல் வயல்வெளியாக இருக்கு இந்த பக்கம். நான் முதல்ல ரோடு நல்லா இல்லைன்னு சொன்னால, ஆனால் ரோடு சூப்பராக இருக்குங்க. இங்கே மெயினில் வந்ததுக்கப்புறம் 2 பக்கமாக ஃபுல்லாக, ஒரு பக்கம் ஃபுல்லாக அடர்ந்த காடு, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக வயல்வெளி, அதாவது விவசாயம் மண். இதுக்குள்ளே பயணம் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மெயின் ரோட்டில் ஓட்டுறதை விட இங்கே ஓட்டுறது நல்லா சிறப்பாகவும் தரமாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஆஃப் ரோடு எடுத்து ஓட்டும் போது தான் நம்ம வந்து பயணம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு தோணும். நான் மெயின் ரோட்டில் ஓட்டும் போது அந்தளவுக்கு பெருசாக நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இது மாதிரி இடங்களில் ஓட்டும் போது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே என்ன வேணால் நடக்கலாம். லைட்டாக மழை தூரில் போடுது, தெரியுதா உங்களுக்கு? இங்கே ஏற்கனவே மழை பெஞ்சிருக்குது. இப்போ மறுபடியும் லைட்டாக மழை தூரில் போடுது. இங்கேருந்து மெயின் ரோடு போகிறதுக்கே எப்படியோ ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சாணங்கள் இருக்குது, மாட்டு சாணங்கள், பல பெரிய சாணங்கள் இருக்குது. யானையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தீங்கன்னா வானம் சிறப்பா இல்ல? கடவுள் உதித்து விட்டார், அந்த மாதிரி இருக்கு. அந்த வானத்தை பார்த்துக்கிட்டு நான் வழியை விட்டேன். இப்போ இன்னும் சுத்திட்டு போகும். அதனால இது வேலைக்கு ஆகாது. நம்ம எடுத்து அந்த பக்கம் திருப்பிட்டு அப்படி போறதுதான் கரெக்ட். கொஞ்சம் அப்படி ஃபோக்கஸ் பண்ணா போதும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிட்டு எல்லாமே. எங்கப்பா லெஃப்ட் போகுது? ஆஃப் ரோடா? இல்லை, ஆமாம், போயிடுவோம். இன்னைக்கு பாலாஜி செத்தாண்டா. ஐயோ, ரொம்ப வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். நல்லா இதாக இருக்குமா? இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் போனால் ஆட்டோ போயிடுமா? போனால் ஆட்டோ போயிடுமா? ஆட்டோ வச்சு என்னென்ன வேலை பண்ற பாலாஜி? அப்படி போமா, இப்படி போயிடும். ஓடிருச்சு. இங்க ஓடிருச்சு. அப்புறம் இங்க ஓடணுமா? மாட்டிக்கத தப்பிச்சுடா சாமி. தப்பிச்சுது. உள்ள எப்படிதான் இருக்குமா? நாலு கிலோமீட்டர் எப்படியா போனோம்? தப்பான டேஷன் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, போயிடும். இல்லை, ஒரே மணல். ஆட்டோ வச்சு என்னன்னா வேலை பண்ற பாலாஜி? டேய், ஆஃப் ரோடு. ஏய்
ஏய் ஃபுல்லா ஆஃப் ரோடு தான் போகுது. ஆட்டோ ஒரு பக்கமா வலிச்சுக்கிட்டு போகுது. மாட்ட போறேன்னு நினைக்கிறேன். ஆ 4x4 பண்ண வேண்டிய வேலையை ஆட்டோ வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். மாட்டிக்கிச்சு. ஆட்டோ நல்லா மாட்டிக்கிச்சு. ஆட்டோ நல்லா பலமாக சிக்கிருச்சு. இப்போ நான் வந்து இது எடுத்துகிட்டு இப்படி வெளியில் போனால் தான் உண்டு, இல்லைனா மறுபடியும் நான் மாட்டிப்பேன். இப்போ நான் சுற்றிட்டு போனால் இப்போ மறுபடியும் நான் உள்ளெல்லாம் போனால் உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த கீழே குச்சி வச்சுருக்கிறேன், இந்த பக்கம் குச்சி வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு இது பண்ண தெரியாது, பார்ப்போம். ஃபுல்லாக மாட்டிக்கிட்டேன் வெயிட்டாக. அப்புறம் அந்த எல்லா சக்கரத்தையும் மண்ணை நோண்டி விட்டு அப்புறம் முயற்சி செஞ்சு பார்த்தேன், அதுவும் வேலைக்கு ஆகலை. ஆட்டோ நல்லா தரமாக மாட்டிச்சு உள்ள. இப்போ ஃபுல்லாக உட்காந்து கையில் விட்டு சக்கரை மண்ணெல்லாம் அள்ளி இப்போ உதவி எடுத்தால் தான் உண்டு, இல்லைன்னா கஷ்டம். அட்வென்ச்சர்னு வந்து உள்ளே இப்படி மாட்டிப்பான்னு நினைக்கவே இல்லை. சரி பார்ப்போம். மீண்டும் மண்ணெல்லாம் நோண்டிட்டு அங்கே பக்கத்தில் போய் கொஞ்சம் சில குச்சிக்கெலாம் எடுத்து வந்து அதை போட்டு விட்டேன். கொஞ்சம் கட்டைங்களாம் எடுத்து போட்டு மறுபடியும் முயற்சி செஞ்சு பார்ப்பான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போட்டு பார்த்தேன். யாராவது போய் ஹெல்ப் கூப்பிடலான்னு பார்த்தா ரொம்ப தூரம் இருக்குதே, போயிட்டு வந்துடுமா டக்குன்னு. தேவையில்லாத வேலை இதெல்லாம் பாலாஜி. ஃபுல்லாக ஸ்டக் ஆயிடுச்சு ஆட்டோ, என்ன பண்ணுறது? சரி கடைசியாக ஒரு தடவை முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கொஞ்சம் பெரிய பெரிய கட்டையாக குச்சியாக கொண்டு வந்து 2 பக்கம் சக்கரம் இல்லை 3 பக்கம் சக்கரத்திலும் போட்டு மீண்டும் முயற்சி செஞ்சேன். அவ்வளோதான், ஐ எம் ஸ்டக்கு. யாரையா போய் கூப்பிட்டு வரதான் எனக்கு பெஸ்ட்டு வேலைன்னு நினைக்கிறேன். ரைட், சரி போய் யாராவது உதவி கூப்பிட்டா தான் வேலைக்கும் அப்படின்னு சொல்லி பைய செருப்பெல்லாம் மாட்டிட்டு கிளம்பிட்டேன். ஆட்டோவை என்னால் வெளில எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ நான் வந்து ஹெல்ப்பை கூப்பிட்ருக்கேன், ஆனால் ஃபோன் ரிங் ஆகிட்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க, இருட்டாகுது.
என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐம் ஸ்டக் இந்த மிடில் ஆஃப் த ரோட். மிடில் ஆஃப் த ரோடு இல்லை, மிடில் ஆஃப் த நோவேர். நாங்கள் யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியுமான்னு பார்க்குறேன் அந்த ரோடு மெயின் ரோடுக்கு போய். ஆனால் ஃபோன் யாரும் எடுக்கிற மாதிரி தெரில. போலீஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சார் இப்போ கால் கட் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ. ஹலோ கேட்குதா? என்ன பிரச்சனை சார்? ஆட்டோ வந்து மட்டில் இந்த கூகுள் ஒரு மேப்பில் வழியாக கூப்பிட்டு போச்சு. மட்டில் ஆட்டோ ஸ்டக் ஆகிடுச்சு. ஆட்டோ மூவ் பண்ண முடியல. போலீஸ் ஏரியாங்க? இது போலீஸ் நம்பர் தான் சொன்னாங்க. இது போலீஸ் நம்பர் இல்லையா? ஹலோ, போலீஸ் ஏரியா எங்க? பரையன்குளம், மன்னார் ஹைவே ரோடு. பரையன்குளம்ல எங்க இப்போ பிரச்சனை? சார் அது எப்படி சொல்ல எனக்கு தெரியல. உள்ளே நான் நடுவில் எங்கேயோ இருக்கிறேன். அந்த ஆட்டோ அந்த கூகுள் மேப் நான் கூட்டிகிட்டு போச்சு. அந்த பரையன்குளம் உள்ள அந்த எங்கே நிற்கிற? அதான் சார், இந்த மன்னார்லேருந்து பரையன்குளம் உள்ள ஒரு அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜு வருதுல்ல, அந்த தொங்கும் பாலம் குஞ்சுக்குளம் தொங்கும் பாலம் தாண்டி. ஊர்ல பேர் என்ன? ஊர்ல பேர் என்ன? ஊரு பக்கத்தில் வனமோடைன்னு காட்டுது. இல்ல ஊர்ல பேர் என்ன சார்? ஐ எம் இன் த மிடில் ஆஃப் த ரோடு. கட் பண்ணிட்டாங்கப்பா காலை. நான் எப்படி ஊரோட பேர் சொல்கிறது? இங்கே கூகுள் மேப் ஊரோட பேர் காட்ட மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? தேவையில்லாமல் ஆஃப் ரோடெலாம் எடுத்தால் இப்படி தான். இதுக்குள்ளே தான் போனேன் நான். அதுக்கப்புறம் ரோடு சரியாக இருக்குன்னு பார்த்தா அது ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. எனிவேஸ், ஒரு நடு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். ஆனால் இங்கே ஒரு ஊர் இருக்குது உள்ளார. அந்த ஊரில் வந்து இங்கே காவலுக்கு வருவாங்களாம். காவலுக்கு வந்து ஆட்டில் வச்சு தள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தள்ளினா போகும் தான் நினைக்கிறேன். போயிடுச்சுன்னா பரவாயில்ல, அப்படியே ஓட்டிகிட்டு போயிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. முடிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு டிராக்டர் கம்பெனிக்கு கால் பண்ணினேன். அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இங்கே மிருகங்கள்லாம் வருமா, என்ன கதை எதுன்னு தெரில எனக்கு. வாட் அ பேட் டே. இருட்டுக்கிட்டே போகுது. கிராமத்தில் இருக்கிற ஒரு 3 பேரை நான் கேட்டேன். அவங்க போயிட்டு அனுப்புகிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா, யானை பிரச்சனை இருக்குதான். யானை பிரச்சனை இங்கே இருக்குதான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆட்டோ வேறு அங்கே மாட்டிக்கிச்சு. ஒருவேளை எதுவும் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது? யானை பிரச்சனை இல்லைன்னா ஆட்டோக்குள்ளே தூங்கிடலாம். காலை எழுந்திரிச்சு போட பார்த்துக்கலாம். ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. கொசுவெல்லாம் பிடிங்கி எடுத்துரும். இருந்தாலும் பரவாயில்ல, துவைச்சி போட்டுக்கலாம் துணியெல்லாம். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எங்கள் கிராமத்தாக்கு நான் காசு கொடுக்குறேன் ஐயா, கொஞ்சம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். வராங்களான்னு பார்ப்போம். வரலன்னா அவ்வளோதான். வேறு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிங்களே பார்த்தீங்கல்ல. நோ ஹெல்ப். கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகிட்டே போகுது. வானம் அங்கே செவக்குது, தெரியுதா? இப்போ பாருங்க. இதுதான் ஆக்சுவல் கலர். இந்த ஃபோன் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. இந்த பக்கம் இருந்தால் கொஞ்சம் வெளிச்சம் பிரகாசமாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக இருட்டாகினே போகுது. உதவிக்கு யாரும் வரா மாதிரி தெரில. அநேகமாக நைட்டு நம்ம ஆட்டோவில் தான் தூங்கணும்னு நினைக்கிறேன். யாராவது வருவாங்களா? அங்கே மக்கள் பேச சத்தம் கேட்குது. 3 பேர்கிட்ட சொல்லி விட்ருக்குறேன், வருவாங்க நம்புகிறேன். ஒரு 3 பேர் வந்தாங்கன்னா பிடிச்சி தள்ளினாங்கன்னா ஆட்டோ வந்துடும் பின்னாடி. அதை அப்படியே கொண்டு போயிட்டு இங்கே வந்துடலாம். இந்த மக்கள் பேசுகிற குரல் கேட்குது. குரல் கொடுத்து பார்ப்போமா? வராங்கன்னு நினைக்கிறேன். பேச்சத்தை கேட்குது. கிராமத்தாளுங்க எப்பவுமே அப்படி தான். சொன்னால் சொல்ல கேட்பாங்க. கேட்டு பார்ப்போம். இங்கே தான் பேசிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஐயா தான் வராங்க. ஐயா எனக்காக வரீங்க? ஐயா மிக்க மகிழ்ச்சி ஐயா. என்ன ஐயா? ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
இதான் மணற்கா சுத்திட்டா மணல் அங்க போனா இதால நேரே போயிருந்தா அப்படிதான் ஐயா போச்சு. அப்புறம் அந்த கூகுளில் திருப்பி இப்படி போன்னு சொல்லி அப்படி காட்டுச்சு. அது போக கூடாது, அது அந்த காடு இல்ல. நீ யாருமே இல்லையா ஐயா? இருந்தா நான் கேட்டு போயிருப்பேனே. நீ சும்மா நேரே போயிருந்தீங்க. ஆமா, நேரே போயிருக்கணும் நான். இது இப்போ பொறுத்த ஏரியா இல்ல, யானை ஒரே இதுக்குள்ள போய் பண்ணி கரடி வேற. என்ன ஐயா? மௌனியா இல்ல, இந்த நான் இந்த மௌனியா வந்து மன்னாருக்கு போற வழியில இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்னு ஒன்று தொங்கு பாலம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு போனேன். நண்பர் சொன்னாப்புல. இல்ல இல்ல இல்ல, யாரும் நான் தனியா வந்தேன். இதுக்குள்ள போனீங்கன்னா தனியா போனா பொலிசு பிடிச்சு போடுவாங்க. ஆறு வேற வருதா உள்ளர? ஆறு இருக்கு, 6 கிலோ வரும். ஐயோ, நாங்களே பயப்படுறோம் தான் நீங்க வழங்கி வரையில 6 மணிக்கு பிறகு இங்கே வரையில. என்னய்யா? 1 கிலோமீட்டர்லாம் இருக்காது. 100, 150, 100, 200 மீட்டர் தான் இருக்கும். திரும்பி தான் வந்துடுது. 1 கிலோமீட்டர்லாம் இல்லை ஐயா. இந்த அந்த ரைட்ல இருக்குது. அந்த ரைட்ல இருக்குது. அந்த பழைய அந்த மோட்டார் வண்டி எடுத்துட்டேன் வெளியில். அவங்க கிராமத்துக்கு ஐயாக்கள் வந்து 3 பேர் வந்து தள்ளி வண்டி எடுத்து கொடுத்துட்டாங்க. அதனால் படம் பிடிக்க முடியல. நான் சரி உதவி பண்ணதா போச்சு. அவங்க கூட ஃபோட்டோவை எடுக்கிறேன்னு சொன்னேன், காசு கொடுக்குறேன்னு சொன்னேன், வேணான்னு சொல்லிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நான் என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியல. ஐ எம் வெரி எமோஷ்னல் ரைட் நவ். இப்போ இது காட்டு பகுதி. முதல்ல இங்கேருந்து கிளம்பணும், ஏன்னா யானை வரன்ட்டாங்க. நான் வந்து ஒரு காட்டு பாதையில் போயிட்டுருக்கிறேன். அது நான் வந்து அதே குச்சிக்குளம் அந்த பிரிட்ஜு வழியாக தான் போகுது மறுபடியும். இதில் யானை வருன்றாங்க, கரடி யானை இதெல்லாம் வருன்றாங்க. இந்த பக்கம் வந்து போகாத அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் சீக்கிரமாகவே போயிட்டு வந்தானே, அதனால் வந்து என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த ஆட்டோ வந்து மாட்டினதால இப்போது எனக்கு இந்த வழியாக தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ போகிற வழியெல்லாம் ஒன்றும் இப்போ இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் எதாவது வராமல் இருந்தால் சரி. ஸோ லெட்ஸ் see. இன்னும் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 4 ஒரு 8, 6, 7 கிலோமீட்டரு காட்டுக்குள்ளே தான் போகணும் போல இருக்குது. இப்படி ஒரு காட்டு பாதைக்குள்ளே வந்து மாட்டோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒழுங்காக அந்த பக்கமே திரும்பி போயிருக்கணும். அந்த குச்சிக்குளம் பிரிட்ஜை முடிச்சுட்டு அப்படியே திருப்பி போயிட்டு இருந்தேன் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும். நமக்கு தான் இந்த அட்வென்ச்சர் லைக் ஆச்சே, சரி அப்படி போவோம்னு சொல்லி வண்டியை அப்படி திருப்பினேன், மாட்டிக்கிட்டேன். ஹோப்ஃபுல்லி எந்த ஒரு மிருகத்துக்கிட்டே மாட்டாம போய் சேரணும்டா சாமி. காலெல்லாம் ஒரே சேரு சகதி. நான் போகிற வழியெல்லாம் பயங்கர இருட்டாக தான் இருந்தது. கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லை. நம்மளை ஆட்டோட வெளிச்சம் மட்டும்தான். அப்படியே கொஞ்ச நேரம் ஓடிட்டு போய் மன்னாருக்கு போய் சேர்ந்துட்டேன்பா. இனிமேல் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு மனசு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் இப்போ மன்னாரில் ஒரு தங்குற விடுதியில் இருக்கிறேன். இப்போ நான் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே வந்திருக்கிறேன்.
இதுதான் இங்கே மெயின் பஸ் ஸ்டாப் இது போல். பார்த்தீங்களா, கையில் க்ளவுஸு, அப்புறம் கண்ணாடி. அதான் ஒரு இந்த இங்கிலீஷில் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். யாரா அவன் நம்ம ஊருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னு. பக்கத்தில் பாட்டெல்லாம் பலமாக போகுது. இது வந்து முட்டை சமோசா இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆட்டோவில் ஏறி போயிடுவோமா?